Daily. Taste the Daily. சில வாரங்களாகவே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா தெளிவுபடுத்திருக்கலாம், இல்லை நான் கட்சியில தான் இருக்குன்னு அவர் தெளிவுபடுத்திருக்கலாம். ஸோ தெளிவுபடுத்தலனாலே மேபி ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ்லாம் இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களை பேக்ரவுண்ட்லேருந்து அவர் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த நியூஸ்லாம் வெளியே வரதை அவர் விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆமாம், பாஜகவுக்கு பெரிய ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலாக, ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அண்ணாமலை அவர்கள் இருந்தார். தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறினாலுமே இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டாக வராது. ரெண்டு திராவிட கட்சிகளும் மோசம், அதுக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்லி தான் அவர் கேம்பெயின் பண்ணுறாரு. அப்போ அதுக்கப்புறம் திருப்பி போய் அதிமுகவோட சேரும்போது அது அண்ணாமலைக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்துது. அவரால் கண்டெஸ்ட் பண்ணவும் முடியல, எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியாது, கண்டெஸ்ட் பண்ணவும் முடியல, மாட்டிக்கிறார். அந்த டைம்லேயே வெளில வந்திருக்கலாம். டிவிகேவுமே இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாலும், பிகெஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகியிருந்தாலும் ஃப்யூச்சரில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்ற கேள்வியும் இருக்குது. மேலே ஏறின வேகத்தில் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு தியரி முன்வைக்கப்படுது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் மேபி அண்ணாமலைக்கு இந்த சூழல்லையும் வாய்ப்பு இருக்குன்னு கூட மேபி யோசிக்கலாம். ஆனால் பாஜகவில் ஒரு ஸ்பேஸில் நடிக்கும். பாஜக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதிமுகவோட ஸ்பேஸில் நம்ம வரணுன்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. அந்த வேலையை தான் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த வேலையை ஒரு நாள் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து டிவிக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மாதிரியான ஒரு யங்கான லீடர் பாஜகவை நம்பி அரசியல் பண்ணுறது கஷ்டம். ரெண்டாவது பெரிய சிக்கல் பாஜக என்னன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய தேசிய தலைவர் சந்திப்பை டெல்லி சென்றிருக்கிறார் அப்படின்னு தகவல் வந்ததுமே எங்கெல்லாம் விமர்சனங்கள் வந்துருச்சு. கட்சியிலேருந்து வெளியே வர போறாரு, தனியாக கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் ஒருவேளை கட்சியிலிருந்து வெளியே வர்றாரு அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும், பாஜகவுக்கு எப்படி தாக்கம் இருக்கும், இவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும், ஒருவேளை வரல அப்படின்னா பாஜகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அடுத்து அண்ணாமலைக்கு என்ன மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சில வாரங்களாகவே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா தெளிவுபடுத்திருக்கலாம், இல்லை நான் கட்சியில தான் இருக்குன்னு அவர் தெளிவுபடுத்திருக்கலாம். ஸோ தெளிவுபடுத்தலனாலே மேபி ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளாவே இதை தெளிவுபடுத்தல. ரைட், தெளிவுபடுத்தாம தான் இருக்கார். ஸோ அந்த விஷயம் இருக்கு. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுக்கு மீடியாவோட செயல்பாடும் நல்லா தெரியும், மீடியாவை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ நியூஸ்லாம் இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களை பேக்ரவுண்ட்லேருந்து அவர் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த நியூஸ்லாம் வெளியே வரதை அவர் விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். கடைசியாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆமாம், பாஜகவுக்கு பெரிய ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலாக, ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அண்ணாமலை அவர்கள் இருந்தார். கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அவர் மட்டும்தான் பேசுகிற மாதிரியான சூழல் இருந்தது. பாஜகவோட கம்யூனிகேஷன் அவர் தான் இருந்தார் தமிழ்நாட்டில். இன்னைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ பாஜகவிலேருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியேறாருன்னா அது பாஜகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவில் பெரிய ஃபியூச்சர் இல்லைன்னு பார்க்குறேன். அவர் வெளியேறது பெட்டராக இருக்கும். வெளியேறி தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூட அவருக்கு சிறப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் 2024 வெளியேறி இருக்கும். ஏன்னா இப்போ என்னன்னா, ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு அரசியல்ல. அந்த மாற்றம் ஆமாம், அது பிடிச்ச மாற்றமா, பிடிக்காத மாற்றமா, கரெக்டான மாற்றமா, தவறான மாற்றமா, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறினாலுமே இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டாக வராரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு எலக்ட்ரிக் ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். பெட்ரோல் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு சலசலப்பு ஏற்படுது. புதுசாக எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது, ஃப்யூச்சரில் அதுக்கு தான் மார்க்கெட் இருக்குன்ற ஒரு பேச்சு வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு புது கம்பெனி வருது, மார்க்கெட் 50% பிடிச்சின்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ இறங்கணும்?
அந்த பேச்சு அடிபடும் போதே நீங்க இறங்கிருக்கணும். 50% பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்ல. கண்டிப்பா. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். 24 தான் கரெக்டான டைம். 24ல ஒரு வெளியே வந்திருக்கணும். ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் 24ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. 10% பாஜகவோட ஓட் ஷேர் வருது, 18% அலைன்ஸோட ஓட் ஷேர் வருது. தனியா ஒரு அலைன்ஸா ஃபார்ம் பண்ணி அதிமுக இல்லாமலே இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றாங்க பாஜக. பிளஸ் பாஜக இல்லாம அதிமுகவால ஜெயிக்க முடியாதுன்ற சூழலையும் ஏற்படுத்துறாங்க. 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்ற ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்பி நிறைய பேர் ஓட் போடுறாங்க. அதுக்கப்புறம் டக்குனு திரும்ப அதிமுகவோட போய் சேரும்போது அவரோட பேர் அடிபடுது இல்ல. 2 திராவிட கட்சிகளும் மோசம், அதுக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்லி தான் அவர் கேம்பெயின் பண்றாரு. அப்ப அதுக்கப்புறம் திருப்பி போய் அதிமுகவோட சேரும்போது அது அண்ணாமலைக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்துது. அவரால் கண்டெஸ்ட் பண்ணவும் முடியல, எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியாது, கண்டெஸ்ட் பண்ணவும் முடியல, மாட்டிக்கிறார். அந்த டைம்லயே வெளில வந்திருக்கலாம். அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கிறது தவறான ஒரு ஸ்டாண்டு, நம்ம ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டு தான் கரெக்ட், தனியா போயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவர் வெளியே வந்திருக்கலாம். வெளியே வந்து 24லயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அக்ரெசிவா புஷ் பண்ணியிருந்தாருன்னா மேபி ஒரு சின்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திடலாம். மாற்றம் வேற மாதிரி கூட நடந்திருக்கலாம். நேரம் ஓரளவுக்கு அவருக்கு ஃபேவரபிளாகவும் நடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. மக்கள் 2 திராவிட கட்சியும் தாண்டி புதுசா ஒரு கட்சி பக்கம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதை நம்ம கணிக்கல, யாருக்கும் தெரியல, இப்பதான் நம்ம பாக்குறோம். ஆனா அது நடந்திருக்கு. ஸோ 24ல வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா இப்ப பரவலா சொல்லப்படுற முன்வைக்கப்படக்கூடிய ஒரு தியரி என்னன்னா, ஒண்ணு 2 திராவிட கட்சிகள் ஒரு திராவிட கட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. குறிப்பா அதிமுக காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. 2வது டிவிகேவுமே இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாலும், பிகெஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆகியிருந்தாலும், ஃபியூச்சர்ல அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. குயிக்கா நிறைய ஆன்டி இன்கம்பன்சிலாம் வருது, அவங்களால நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல, மேலே ஏறின வேகத்துல கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு தியரி முன்வைக்கப்படுது. ஸோ அதனால ஃபியூச்சர்ல மேபி அண்ணாமலைக்கு இந்த சூழல்லையும் வாய்ப்பு இருக்குன்னு கூட மேபி யோசிக்கலாம். இது அவர் அண்ணாமலை இப்படி யோசிச்சிருப்பாரோ. ஆனா பாஜகவில் அவருக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பாஜகவில் அவருக்கு டெஃபினட்டா ஸ்பேஸ் இல்லை. பாஜகவுக்கு பெரிய ஃபியூச்சரும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக ஒரு 45 இயர்ஸாக இங்கே பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாஜக ஒரு 45 இயர்ஸாக இங்கே அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும், இவ்வளோ வேலைகள் செய்ததுக்கு அப்புறமும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஏகப்பட்ட தடவை இங்கே வந்தாச்சு. எலெக்ஷன் டைம்லலாம் வராரு. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டரை இறங்கி ஒரு பேக்கிங் கொடுக்குறாரு தமிழ்நாடு பாஜகவுக்கு. அது போக அமித்ஷா வராரு, வேற சிஎம்ஸ்லாம் வராங்க. நல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் பாஜகவுக்கு இருக்கு. அது போக எலெக்ஷன் முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜி டீம் அது இதுன்னு இங்கேயே ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் 27 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சீட் ஜெயிக்கிறார். அதுவும் பாஜக சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தா அரௌண்ட் 35 கேண்டிடேட்ஸ் வந்து பாஜகவோட சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீட் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா ஒரு மேபி ஒரு 100% இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப 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 கம்மியான ஒரு ஸ்ட்ரைக் ரேட். அதுவும் இப்போ பாஜக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதிமுகவோட ஸ்பேஸில் நம்ம வரணுன்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. அந்த வேலையை தான் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த வேலையை ஒரு நாள் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து டிவிக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மாதிரியான ஒரு யங்கான லீடர் பாஜகவை நம்பி அரசியல் பண்றது கஷ்டம். 2வது பெரிய சிக்கல் பாஜக என்னன்னா, பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி. தமிழ்நாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண முடியாது. இப்போ மும்மொழி கொள்கை இஷ்யூ வரும்போது முரண் ஏற்படும். அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமான்னு வரும்போதும் சிக்கல் வருது. ஏன்னா பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி, நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு நேஷனல் லெவல் நல்லா தான் பார்ப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல கட்சியை வளர்க்க முடியுமா, அண்ணாமலைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ 26ல அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அதிமுகவோட போகலான்னு, அது நேஷனல் லெவல்ல இருந்து அவங்க பார்க்குறாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு பெட்டராக இருக்கும். கடைசியில் பார்த்தா அது பெருசாக பேக் ஃபயர் ஆகுது. 24ல வச்சிருந்தாவது சீட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கும். 26ல அதிமுகவும் காணாமல் போயிருச்சு, பாஜகவும் காணாமல் போயிருச்சு. அந்த இடத்துல தாவேக்கா வராங்க. ஸோ ஒன்று நீங்கள் மாற்று அரசியல் ஒரு பிளாட்ஃபார்மை 24ல கிரியேட் பண்ணுறீங்க. ஆமாம், 26ல அதை தூக்கி போட்டு அதிமுகவோட போகிறீங்க. அதிமுகவோட போனது உங்களுக்கு பலன் தந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை. 24லயும் இல்லை, 26லயும் இல்லை, ஆகி போச்சு. ஸோ அதனால நேஷனல் பார்ட்டியாக இருக்கும்போது அதுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அவங்களோட பார்வையெல்லாம் நேஷனல் லெவலில் இருக்கும். நேஷனல் பொலிட்டிக்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு அதுவும் சிக்கல் இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியே வர்றாங்க அப்படின்னா அவருக்கான பாசிட்டிவிட்டி என்னென்ன இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ் இவர் வெளியே வந்தாருன்னா அப்படின்னா அவருக்கு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜகவோட ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது
நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, பார்ட்டியை ஃபுல்லா ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தார். ஆமா, அது அவரோட கேரக்டர். அது அதே மாதிரி மீடியாவை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரும் உண்டு. அவர் தான் பார்ட்டியோட ஃபேஸாக இருந்தார். அவர் சொன்னால் கட்சியில் நடக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு 2 இயர்ஸாக செகண்டரி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப என்ன சொல்ல லோ கீம்பாங்கல்ல, ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது அண்ணாமலை அவர்களோட இயல்புக்கு எதிரான விஷயம். அண்ணாமலை அவர்கள் 2 வருஷமா லோ கீ மெயின்டைன் பண்றாருனாலே பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காருன்னு அது அர்த்தம். ஸோ அந்த வகையில் அவருக்கு ஒரு தனியான ஒரு பார்ட்டி இருக்குன்னா அவர் நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த பார்ட்டியோட ஃபேஸாக இருக்கலாம், அந்த பார்ட்டியை எந்த திசையில வேணாலும் கொண்டு போகலாம். இப்போ பாஜகவோட டிராவல் பண்ணும்போது அப்படி கிடையாது. இப்போ ஆளுநர் அவர்கள் அந்த விழாவில் பார்த்தோம்னா திருவள்ளுவரோட காவி ட்ரெஸ் திருவள்ளுவர் போட்டிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுவாங்க எதிர்கட்சிகள்லாம். அப்புறம் வேற ஏதாவது ஒரு சனாதனம் இஷ்யூ வரும், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அண்ணாமலை அவர்கள். தனியாக ஒரு பார்ட்டி இருக்குன்னா அவர் நரேட்டிவை செட் பண்ணலாம். பாஜக செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தளவில் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்ஸ் வேற, நேஷனல் லெவலில் பாஜக ஆட்களுக்கு அந்த புரிதல் இருக்க. இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2018-19 நினைக்கிறேன், ஹெச் ராஜா அவர்கள் ஒரு போஸ்டர் என்னமோ போடுறாரு, விஜய் அவர்களோட அந்த ஐடி கார்டு ஏதோ போடுறாருன்னு நினைக்கிறேன், ஜோசப் விஜய் அப்படின்னு போடுறாரு. நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றத அவரு வெளிப்படுத்த முயற்சி பண்றாரு. அந்த விஷயம்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட படம் பார்த்தா ஹிட் ஆகுது. ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, சர்க்காரா என்னமோ ஒரு படம் ஹிட், அது பார்த்தா அது பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் சிஎம்மாவே ஆயிட்டார். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரோட பேரை எக்ஸ்போஸ் பண்ணாலே விஜய்க்கு டேமேஜ் ஆகும்னு நீங்க பாக்குறீங்க. அந்த பேரை வச்சு விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. அப்ப தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பத்தின அவங்களோட புரிதல் ரொம்ப மோசமா இருக்குன்ற. இதுல அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணார். அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல பெரிய லெவல்ல மத ரீதியான இஷ்யூஸை கையில் எடுக்காம திமுக எதிர்ப்புன்றதை கையில் எடுத்தார். ஆனா ட்ரெடிஷ்னலான பாஜக ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, ட்ரெடிஷ்னல் பாஜக சப்போர்ட்டர்ஸ் பார்த்தோம்னா மதம் சார்ந்த இஷ்யூஸை நிறைய கையில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அது பெருசாக ரிசல்ட் கொடுக்கல. ஸோ நீங்கள் நார்த்தில் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியாது. இங்கே ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஆனால் நீங்கள் பாஜகவில் இருந்தீங்கன்னா டெல்லியில் ஒரு விஷயம் நடந்தாலும் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, குஜராத்தில் நடந்தாலும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களுக்கு டைம் போய்கிட்டு இருக்கும். இப்போ திருவள்ளுவர் இஷ்யூக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க, சனாதன இஷ்யூக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தனியாக ஒரு பார்ட்டி தான் நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணலாம். ஆன்டி டிஎம்கே நரேட்டிவை செட் பண்ணலாம், ஆன்டி டிவிகே நரேட்டிவை செட் பண்ணலாம், அதை நோக்கி நீங்கள் போகலாம். பாஜக உங்களுக்கு ஒரு பேகேஜாக இருக்காது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் தனியாக போகிறது பெட்டர். அவர் பஸ்ஸை விட்டாரா, லேட்டாக வந்திருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் பாஜகவோட பயணிக்கிறது பெட்டரா, தனியாக போகிறது பெட்டர்? ஆனால் தனியாக போகிறது பெட்டர். இல்லை, இன்னொன்று ஸ்ட்ராட்டஜி ஒன்றும், அதாவது ஏறின வேகத்தில் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரி சொல்றதா சொன்னீங்க. அதை கூட அண்ணாமலை ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணலாம்ல. ஸோ இது ஏறின வேகத்தில் இறங்கும், நம்ம அப்போ தான் கரெக்டாக என்ட்ராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அது டீஸ்டபிளைஸ் ஆயிருச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் டீஸ்டபிளைஸ் ஆயிருச்சு. இனி அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னும் ஒரு ஸ்டாட்டஸ் கோவை அச்சீவ் பண்ணல, ஒரு சமநிலைக்கு வந்து சேரல. ஏற்கனவே ஒரு சமநிலை இருந்தது, திமுக அதிமுகன்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. அது இப்போ கொலாப்ஸ் ஆகி போச்சு. கொலாப்ஸ் ஆகி புதுசா ஒருத்தர் மேல வந்து உட்கார்ந்துருக்காரு. புது ஸ்டேட்டஸ்கோ என்ன நமக்கு தெரியல. புது ஸ்டேட்டஸ்கோ அதிமுக காணாமல் போயிட்டு திமுகவும் டிவிகேவும் அப்படியே நிற்குமா, இல்லைன்னா டிவிகே படார்னு கீழே விழுந்துருமா, மக்களுக்கு திரும்பவும் அதிமுகவே பெட்டர்னு மக்கள் தாவேக்காவுக்கு ஓட் போட்டவங்க அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி நிறைய சினாரியோஸ் இருக்கு. ஸோ பேசிக்கான விஷயம் என்ன, குழப்பங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அண்ணாமலைக்கு பெட்டரா இருக்கும். இல்ல, இது அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்துற சூழ்நிலையில பாஜக விட்டு வெளியே வரும்போது அவர் நெகட்டிவிட்டி என்னென்ன இருக்கு, மைனஸ் என்னென்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு? மைனஸ் என்ன இருக்குன்னா, பாஜக உங்களோட எதிரி ஆயிடுவாங்க. பிகெஸ்ட் மைனஸ் அதுதான். ஏன்னா பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி. ஸோ பாஜக உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. ரெண்டாவது, பாஜக மாதிரியான பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பேக்கப் உங்களுக்கு இருக்காது. ஒரு நேஷனல் பார்ட்டியோட பேக்கப் இருக்கும்போது நீங்க ஒரு பவரும் இங்கே கிடைக்குது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே எல்லா சேனல்லையும் பாஜகவை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு பாஜக ஆதரவாளர் உள்ள போறாரு. பாஜகவில் லோக்கலில் கூடிய லீடர்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த வெயிட்டேஜ் பாஜக எங்கிருந்து கிடைக்குது? நேஷனல் லெவலில் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்காது. ஆனால் பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு அண்ணாமலை நினைக்கிறாருன்னா
தனியா போகணும். இல்ல ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, பாட்டுக்கு பாஜகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்கு, காங்கிரஸ்ல இருக்கவங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸ்னு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்குள்ள எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அது ஒரு எஸ்டாப்ளிஷ்டான இன்ஸ்டிடியூஷன். அதில் என்னோட பொலிட்டிக்கல் கெரியரை நடத்திக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு 40 வயசு ஆயாச்சு, 50 வயசு ஆயாச்சு, இன்னொரு 20 இயர்ஸ் நான் அப்படியே ஸ்லோவாக பயணிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி அந்த பிளான்ல இருந்தால் பாஜக கரெக்டாக இருக்கும். இல்லை அதிரடியாக ஏதாவது பண்ணணும், பெரிய சேஞ்ச் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு தனியான ஒரு பார்ட்டி தேவைப்படும். அப்புறம் அண்ணாமலை அவரோட கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஹைப்பர் டாமினண்டான கேரக்டர். ஆமாம், ஒரு பார்ட்டி இருக்குன்னா ஃபுல்லாக அதை என் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும், நான் அந்த விவாதங்களை நான் டாமினேட் பண்ணும். அவர் ஒரு நியூஸ்ல இருந்துகிட்டே இருப்பார். அதெல்லாம் ஒரு நேஷனல் பார்ட்டில இருக்கும்போது பண்ண கஷ்டம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. 2024ல பாஜகவில் அந்த ஸ்பேஸ் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு. தனியாக இருக்கும்போது நீங்கள் அதையும் பண்ணலாம். ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் தனியாக இருக்கும்போது அவருக்கு இருக்கும். எனக்கு மைண்டில் ஒன்றே ஓடிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அண்ணாமலை கண்டிப்பாக மறுப்போ ஏதோ கண்டிப்பாக ஒரு வந்திருப்பாரு. ஆனால் எதுவுமே அவரும் இதை சொல்லாமல் நான் சேர்றேன் இல்லை வெளியே வர்றேன் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னா சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெளிவாக இருக்குல்ல. 2 விஷயங்க. ஒன்று, பாஜக தலைமை மேலே அழுத்தம் போடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு நியூஸ் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். எப்படி ஒரு நியூஸை கிரியேட் பண்ணணும், என்ன சொன்னா வைரல் ஆகும், என்ன சொன்னா கான்ட்ரவர்சி ஆகும்லாம் தெரிஞ்சுதான் அவர் பண்ணுவார். அந்த கெப்பாசிட்டி உண்டு. ஸோ இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண அலோவ் பண்ணா அது பாஜக தலைமைக்கு ஒரு அழுத்தமாக கூட இருக்கலாம். ரைட், அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காருன்னா சரி, அப்போ நம்ம அகாமடேட் பண்ண முயற்சி பண்ணலான்ற அந்த அழுத்தத்தை பாஜக மேலே போடலாம். 2வது, ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலாம். நிஜமாவே நான் வெளியே போகணும் முடிவு பண்ணியாச்சு, அப்போ ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை சர்க்குலேட் பண்ணி வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வெளில வரும்போது ஒரு பூம் கிரியேட் பண்ணலாம். இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரும் விமர்சனமே வச்சாங்க, பாஜகவில் அண்ணாமலை இந்த 2 வருடம் ஓரம் பண்ணுறதுக்கு காரணம் சீனியர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை முகம் மட்டும் சொல்கிறோம்ல, அண்ணாமலை மட்டும்தான் அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. எங்களுக்கு தான் வேல்யூ எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் இருக்கக்கூடிய நயனா நாயந்தன் முதற்கொண்டு எல்லாரையுமே ஒரு இவங்கெல்லாம் பாஜகவில் அண்ணாமலை ஓரம் கட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்களா? அது உண்மைக்குமே அது காரணமாக இருக்குமா? இப்போ சீனியர்ஸ் அதிருப்தியில் இருக்காங்களா, ஜூனியர்ஸ் அதிருப்தியில் இருக்காங்களா, அது விஷயம் கிடையாது. விஷயம் என்னன்னா யாரு டெலிவர் பண்றாங்கன்றதுதான் இஷ்யூ. இப்போ அண்ணாமலை அவர்கள் டெலிவர் பண்ணிட்டார். இப்போ எனக்கு பாஜக மேல பெரிய அவங்களோட சித்தாந்தம் மேல அரசியல் மேல உடன்பாடு கிடையாது. ஆனா டேட்டா வைஸ் பார்த்தா அவர் டெலிவர் பண்ணிட்டாரு. பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா 10% ஓட் வாங்கியிருக்காரு. அவரோட தலைமையில பாஜக கட்சி 10% ஓட் வாங்கியிருக்காங்க. அது பாஜகவுக்கு பெரிய நம்பர்ல, அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகல. ஆமா, ஆனா 10% ஓட் பாஜக வாங்கிட்டாங்க. பாஜகவுக்கு ஒரு அலைன்ஸும் ஃபார்ம் பண்ண முடியுது, சிறிய கட்சிகளை கூட்டிட்டு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. பாஜக இல்லாம அதிமுகனால ஜெயிக்க முடியாதுன்ற சூழலையும் ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் 26ல அதிமுகவும் இறங்கி வராங்க, பாஜகவும் இறங்கி வராங்க. ஸோ இதெல்லாமே பெரிய சாதனைகள் தானே. ஸோ இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதிருப்தியில் இருக்காங்களா, நயனார் நாகேந்திரன் அதிருப்தியில் இருக்காரா, அது விஷயம் கிடையாது. விஷயம் என்னன்னா என்ன டெலிவர் பண்றாருன்னு தான் இஷ்யூ. ஸோ தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை டெலிவர் பண்ணிட்டார். பாஜகவை பொறுத்தளவுல அண்ணாமலையை விட்டுருக்க கூடாது. கண்டிப்பா டெக்னிக்கலா பார்த்தா அண்ணாமலையை விட்டுருக்க கூடாது. அவரை யூஸ் பண்ணி பார்ட்டியை பில்ட் பண்ணிருக்கணும். ஆனா பாஜகவுக்கு ஒரு நிலையான ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியல. தொடர்ச்சியா அவங்க ஃபர்ஸ்ட் திமுகவோடய அலைன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 24ல ரைட்டு ஒரு யங்கான ஒரு டைனமிக்கான லீடரை கொண்டு வந்து தனியா போகலாம், முட்டி மோதி பார்த்துடலான்னு இறங்குறாங்க. அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. குறைந்தபட்சம் அந்த ஸ்டாண்ட்லேயாவது நிற்கணும்ல. அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக கிட்ட போறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு இப்போ என்னன்னா தொடர்ச்சியா அவங்க 3 லட்சம் ஜெயிச்சாச்சு, ஆனா சிங்கிள் மெஜாரிட்டி இப்போ கிடைக்கல. ஆமா, எதனால கிடைக்காம இருந்திருக்கும்? ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று அதிகமாகுது. மோடி அவர்களோட ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இருந்து அந்த இம்பாக்ட் இருக்காது. அந்த மோடி ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியாகுது. அப்புறம் சர்வதேச அளவுல வேற சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வரும்போது சீட்ஸ் கம்மியாகுது. அது 29ல இன்னும் அதிகமாக ஆகும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாக ஆகும். ஆமா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். அப்போ உங்களுக்கு சிறிய கட்சிகளோட தேவை இன்னும் அதிகமாகுது பாஜகவுக்கு. ஃபர்ஸ்ட் 2014 19 இந்த மாதிரி தனியா ஸ்வீப் பண்ண முடியாது, நமக்கு மற்ற கட்சிகளோட தேவை அதிகமாகுது. அப்ப என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுல இருந்து சீட்ஸ் கொஞ்சம் வின் பண்ணணும்னு பாக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ரைட் அதிமுகவோட சேர்ந்து ஒரு 10-15 சீட் ஜெயிக்கிறோம், அது கூட பெட்டர் தானே, அவங்களுக்கு வசதி தான். ஏன்னா அது அதிமுக டேர்ன் அது 26. ஆக்சுவலா அதிமுக ஜெயிக்க வேண்டிய டேர்ன் அது, உள்ளான தாவையை குதிச்சிட்டாங்க. ஸோ இந்த கணக்கெல்லாம் பண்ணி பாஜக நயனார் நாகேந்திரன் உள்ள கொண்டு வராங்க, அண்ணாமலை அவர்களை சைட்லைன் பண்றாங்க, அதிமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. பாஜகவுக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரதுக்கான காரணமே அதிமுகவை அகாமடேட் பண்ணணும் தான். அதிமுக அகாமடேட் பண்ணணும்னா அண்ணாமலை ஃபிட் ஆக மாட்டார், அதுக்கு நயனார் நாகேந்திரனை கொண்டு வரீங்க.
ஸோ இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் இல்லை. அதிமுக 3வது இடத்துல தள்ளப்படுறாங்க. பாஜக ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க என்ன செய்ய முயற்சி பண்ணீங்களோ அதை தாவேகா பண்றாங்க. நீங்க 45 வருஷமா செய்ய முயற்சி பண்ண வேலையை தாவேகா 2 வருஷத்துல பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி நீங்க ஸ்கொயர் ஒன்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இங்க பாஜகவுக்கு சிக்கல் என்னன்னா, நேஷனல் லெவல்ல ஒரு சாலிடான ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல போனாலும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல டெல்லியில் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தான் யோசிப்பாங்க. அதுக்கு தமிழ்நாட்டை எப்படி யூஸ் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாடு அரசியலை பிரதானமாக வச்சு அவங்க காயை நகர்த்த மாட்டாங்க. 24ல அந்த முயற்சி எடுத்தாங்க. அப்புறம் 24ல ரிசல்ட் வரணும்னு ரிவர்ஸ் போயிட்டாங்க. கரெக்ட். ஸோ அதனால இந்த சிக்கல்கள் பாஜக இல்லை. அண்ணாமலை வித் பிஜேபி அப்படின்றது இனி பாசிபிள் கிடையாது. இங்கே விளையாடுறது கேம் ஆடுறதுன்றது இனி அண்ணாமலை தனியாக உள்ள வெளியே அரசியல் களத்தில் வரும் பட்சத்தில் விஜய்க்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கும்? ஏன்னா எல்லாமே சொல்றது இந்த அளவுக்கு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா கிளம்பி வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவர் போட்ட விதையை தான் விஜய் அறுவடை பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு கருத்துமே இருக்குது. இந்த இடத்துல மீண்டும் அண்ணாமலை தனியாக வர்றாரு அப்படின்னா விஜயினுடைய அந்த ஓரளவு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல விஜய் ஓட் பேங்க். இப்போ என்ன சிக்கல்னா, விஜயோட அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு. ஆமா. அண்ணாமலையோட அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு. சீமானோட அரசியல் திமுக எதிர்ப்பு. அதிமுகவோட அரசியல் திமுக எதிர்ப்பு. இப்ப திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு பவர் கொடுத்துட்டாங்க. விஜய் இப்ப சென்ட்ரல் இருக்க. இன்னொரு சைட்ல திமுக இருக்கு. இப்ப நீங்க எல்லாமே திமுக எதிர்ப்பு கையில் எடுக்கிறீங்கன்னா எடுபடாது. ஏன்னா ஒண்ணு அதிகாரத்துல இருக்க அதிமுக அதிகாரத்துல இருக்க தாவேக திமுக எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்க அளவுக்கு நீங்க பண்ண முடியாது. ரெண்டாவது திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. ஸோ திமுக எதிர்ப்பை பெருசா அதை மட்டுமே நம்பி நீங்க அரசியல் பண்ண முடியாது. தாவேக எதிர்ப்பை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அதை திமுக எதிர்ப்பாளர்கள் விரும்ப மாட்டாங்க. இந்த சிக்கல் என்டிகேவுக்கும் இருக்கு, அண்ணாமலைக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு. இப்போ அதிமுகவுக்கே சிக்கல்னா இவ்வளவு நாளா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கும்போது நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக உங்களை எதிர்ப்பாங்க. அப்புறம் நீங்க திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணி ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்ப திமுக எதிர்ப்பை செய்யறதுக்கு புதுசா ஒரு பெரிய கட்சி வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க திமுக விமர்சிச்சா பெருசா எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அந்த வேலை இன்னொரு பெரிய கட்சி பண்ணிட்டு இருக்கு, பவர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க டிவிக்கு எதிர்ப்பு பண்ணீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் அது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் திமுக தோக்க தான் டிவி கோட் போட்டிருக்காங்க. அப்ப அதையும் விரும்ப. அப்ப நீங்க என்னதான் அரசியல் பண்ண போறீங்க? அங்கதான் சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் என்டிகே அண்ணாமலை வந்தாருன்னா அண்ணாமலைக்கும் இருக்கும், குறிப்பா அதிமுகவுக்கு இருக்கு. இல்லை இந்த சிக்கலை முடிச்சு அவுக்கிறதுக்கு வழியே இல்லை. நானும் இப்பதான் பாக்குறேன் இவங்க எல்லாமே அவங்க டார்கெட் பண்ண வழி கிடையாது. எல்லாமே திமுக எதிர்ப்பு. இப்ப இவங்க யாரை போய் எதிர்க்கிறது? ஆள் இல்லாத மாதிரிலாம் இருக்குது எனக்கு கிரவுண்டை பார்க்கும்போது. இப்போ ஒரே ஆப்ஷன் என்னன்னா, இப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அதிமுக ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு பார்க்கும்போது இருக்கு. ஆனா இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா நிக்கிறார். எந்த நம்பிக்கையில இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா நிக்கிறார்? இல்ல நம்ம தாவேக்காவோட நெருங்கவே கூடாது, நம்ம அரசியலுக்கு தாவேக்கா கொடுக்க கூடாது, தாவேக்காவோட அலைன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அலைன்ஸ் வச்சாச்சுன்னா அதிமுகவோட திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு அவன் கையில கொடுத்ததுக்கு சமம். நீங்க திமுக எதிர்ப்பு பார்த்துக்கணும் நான் கூட வந்து சேர்ந்துரும்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு அதிமுக போல நம்ம தனியாவே நிப்போன்னு யோசிக்கிறாங்க. அது எந்த ஹோப்ல இருந்து அவங்க பண்றாங்க? ஒரு 2 வருஷத்துல தாவேக்காவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகி நிறைய இடத்துல சொதப்புனாங்கன்னா திரும்பவும் மக்கள் அதிமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை திரும்பவும் கட்டி எழுப்ப வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் தாவேக்காவுக்கும் உண்டு. அதனாலதான் அதிமுக முழுமையா காலி பண்ண பாக்குறாங்க. இவங்களை சீக்கிரம் ஃபுல்லா முடிச்சிடலான்னு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க எந்திரிக்கிறதுக்கு ஸ்பேஸே கொடுக்கூடாதுன்னு அவங்களும் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும்னா மேபி அண்ணாமலை அவர்களுக்கு, சீமான் அவர்களுக்கு, அதிமுகவுக்குலாம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கையில் எடுக்கிறது திமுக எதிர்ப்பு தான். ஆமா, விஜய் சரியா அந்த வேலையை பண்ணலன்னா அந்த வேலையை திரும்பவும் இந்த 3 பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா அதிமுக வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? திமுக எதிர்ப்பு அவங்க சரியா பண்ணல. ஒரு சொசைட்டில மக்கள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நீங்க பண்ணணும். அந்த வேலையை நீங்க சரியா பண்ணலன்னா வேற கட்சியை வச்சு மக்கள் அந்த வேலையை பார்த்துருவாங்க. 21ல திமுக எப்படி பண்ணுச்சு உங்களுக்கு எதிராக? ஆமா, ஆமா. ஏன்னா இப்ப திமுக கூட பின்னடைவை சந்திக்கிறாங்கன்னா தொண்டர்கள் ஏத்துப்பாங்க. அதிமுக தொண்டர்கள் எப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. திமுகவை அடிச்சு உட்கார வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதிமுக தொண்டர்கள். அம்மையார் ஜெயலலிதா அதனாலதான் ரொம்ப அக்ரெசிவா தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னதா இருக்கலாம். அங்கிருந்து வரக்கூடிய ஆட்கள் யாரையும் உள்ள சேர்த்துக்கிறது. ஏன்னா அது தீய சக்தி, நாங்களோட சேர்க்கவே மாட்டோம். ஸோ ஒரு டாமினண்டான ஒரு கேரக்டரா இருந்தாங்க. பாஜகவை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி திமுகவையும் ரொம்ப டஃபா டீல் பண்ணாங்க. அதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கும். உண்மை எது வேணாலும் இருக்கலாம், ஆனா வெளியில பாக்குறதுக்கு அதிமுக டாமினண்டா இருக்கும்.
ஆனா இபிஎஸ் அவரோட பீரியட்ல அதிமுக டாமினண்டா இல்லை, பாக்குறதுக்கு வீக்கா இருந்தது. என்னடா இது திமுக காரங்க 5 வருஷமா அதிமுக ஆட்சியில் பண்ணும்போது திமுக காரங்க தான் டாமினேட் பண்றாங்க, அதிமுகவை ஏகப்பட்ட வகையில நெருக்குனாங்க. இது அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்காது. அதனாலதான் ஸ்லோவா அவங்க ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்சி அந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா பண்ணலன்னா மக்கள் அந்த கட்சியை விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இது தாவேக்காவுக்கும் பொருந்தும். சும்மா நரேட்டிவ் செட் பண்ணி மட்டும் நீங்க எலெக்ஷனை ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க, அடுத்து நீங்க ரிசல்ட்டை கொடுக்கணும். ரிசல்ட்டை நீங்க சரியா கொடுக்கலன்னா எப்படி அதிமுகலாம் வெளில போனாங்களோ அதே மாதிரி தாவேக்காரங்களும் மற்ற இடங்கள் நோக்கி போவாங்க. அப்படி போனாங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.